இந்த 1 லிட்டர் சீ வாட்டர்ல எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும்? 98 கிலோமீட்டர்ஸ் ஓடும். பெட்ரோலியம் தான் ரொம்ப விலை ஜாஸ்தின்னும் போது அந்த கடல் தண்ணி யூஸ் பண்ணி தான் நாங்கள் பைக்கை ரன் பண்ணுறோம். கடல் தண்ணியை வச்சு எப்படி பண்ணோன்னா, கடல் தண்ணியில் வந்து நாங்கள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனை பிரிக்கிறோம். ஹைட்ரஜனை மட்டும் ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நாங்கள் பைக்கில் ரன் பண்ணுறோம். அதேமாதிரி கடல் தண்ணியில் ஹைட்ரஜனுக்கு பெட்ரோலியம் இருக்கிற கலரிஃபிக் வேல்யூ வேறு, அதேமாதிரி ஃப்ளாஷ் பாயிண்ட்டும் வேறு. அதனால நாங்கள் அந்த ஹைட்ரஜன் கேஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ். அதனால அது கூல் பண்ணுறதுக்கு வேண்டி பின்னாடி நாங்கள் வந்து கண்டெய்னரில் 10 ml ஆஃப் கூலண்ட் ஆயிலும் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரும் நாங்கள் டைரெக்டாக கார்பரேட்டரில் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ அது கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஃபியூலாக கன்வெர்ட் ஆகி அந்த இன்ஜின்குள்ளே வரும்போது அது ரொம்ப ஹீட் ஆகும். அதனால நாங்கள் அந்த கூலண்ட் ஆயில் வேணும் பாஸ் ஆனோன்னு அதை வந்து கூல் ஆகி இட் வில் கன்வெர்ட் ஆஸ் அ ஸ்மோக் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் டார்க். நாங்கள் வந்து இப்போ ப்ரோட்டோடைப் தான் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோட்டோடைப்லேருந்து வந்து நாங்கள் ஃபியூச்சர் ஹைப்ரிட் பைக்கும் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பைக் வாங்குறேன், புது பைக்கெல்லாம் வாங்க முடியாது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் அண்டர் ரிசர்ச்னு சொல்லி இன்ஜின்லேயே எல்லாமே கனெக்ஷன் பண்ணி நாங்கள் அந்த எலக்ட்ராலிசிஸ் கிட்டோட நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஆனால் நாங்கள் இன்னுமே ரிசர்ச் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டா நாங்கள் இதை பெட்ரோலியம் பதிலாக சீ வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்த கட்டமாக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கோம்? நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான்ட் எனர்ஜி பண்ணியிருக்கோம், அந்த இது பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் காம்படிஷனில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அட்மாஸ்பியரில் அந்த ஈரப்பதம் வச்சு நாங்கள் தண்ணியை வந்து எடுக்கிறோம், அந்த இதுவும் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் பேட்டன்ட் இது பண்ணியிருக்கோம். அது அதுக்கே 2 years ஆகும். அதெல்லாம் முடிச்ச பிறகு ரிசர்ச் எல்லாம் பண்ண பிறகு somewhat 30 years ஆகும் கண்டிப்பாக. ஸோ உங்களோட கோல்ஸ்லாம் என்ன? இந்த இப்போ திருப்பி நீங்கள் ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ என்னோட கோல்னு பார்த்தீங்கன்னா ISROல சயின்டிஸ்ட் ஆகிறது. 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ரொம்ப ஸ்பேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. நான் எப்போவுமே மொட்டை மாடியில் போய் தான் நிலாவை பார்த்துட்டு அந்த இதில் தான் நான் படிப்பேன். டெய்லி அப்படி படிக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருச்சு. சரி, நம்ம ஸ்பேஸ் மேலே படிப்போமே, அது என்னன்னு தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லி நான் 4th ஸ்டாண்டர்ட்லேயே நான் படித்தேன். ஸ்பேஸ்னா என்ன, எப்படி அப்படின்லாம் படித்தேன். இப்போ படிக்கும்போது எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூட ஆகும்போது இன்னும் நான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டாண்டர்டில் எனக்கு தோணுச்சு, ஒரு சேட்டலைட் நம்ம ஒன்று பண்ணணும். நம்ம ஒரு சேட்டலைட், எல்லாருமே சின்ன சின்ன சேட்டலைட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு சேட்டலைட் பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ அதுக்கு ஆன்லைன் மூலயமா சர்ச் பண்ணும்போது அந்த சேட்டலைட்டில் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த சம்மந்தமாக வந்து சின்ன சின்ன ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் வந்து இது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நான் படித்தேன். நான் ஒரு சேட்டலைட் பண்ணியிருக்கேன், அது ஃபெம்டோ சேட்டலைட். அதை வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அந்த மாதிரி விஷயங்கள், ப்ரெஷர் அந்த மாதிரிக்கெல்லாம் கண்டுபிடிக்கும். அதுக்கு நான் பண்ணி விட்டு நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஏதாவது ஜெயிக்கணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும், நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த நாட்டுக்காரங்க நம்மளுக்கு செலவு பண்ணி நம்மளை அவங்க கூப்பிடணும் அவங்க நாட்டுக்குன்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்கிறது வந்து பெட்ரோலியம். அப்போ பெட்ரோலியமுக்கு ஒரு இது கொடுத்தா நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நாங்கள் வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் ஃபார் மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சோம். அதில் வந்து நாங்கள் கடல் தண்ணி யூஸ் பண்ணுறோம். அந்த கடல் தண்ணி யூஸ் பண்ணி தான் நாங்கள் பைக்கை ரன் பண்ணுறோம்.